நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான, நம்மை அதிகமாய், நம்முடைய சபையை அதிகமாக நேசிக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து சபையில் செய்தி கொடுங்கள் என்று கேட்கும்போதெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்கிற அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். திறந்த வாசல் பூரண சுவிசேஷ ஊழியங்களுடைய தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு அநேக கிளை சபைகள் உண்டு. இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் பல தேசங்களிலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலேயும் அவர் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நான் வரவேற்போம். நல்லவர். இந்த காலை வேளை உங்களோடு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சின்னு தெரியல. அதாவது இது போதகர் சொல்லணும், கீழே இவ்வளோ இடம் இருக்கும்போது ஏன் மேலே உட்காருங்கன்னு தெரியல. புரியல. கீழே இவ்வளோ இடம் இருக்குது, சேரில் இவ்வளோ இடம் இருக்குது, உட்காரர்கள் கொஞ்சம் தள்ளி உட்காந்திங்கன்னா அடுத்தவங்க வந்து உட்கார. இத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த ஆலயத்தில் 1970 நான் உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு 17 வயசு. எனக்கு அன்னைக்கே நான் முன்னால் தான் உட்காந்தேன். இந்த பிரதர் உட்காந்துருக்கிறாரு, அந்த இடத்துல உட்காந்தேன். இந்த அமைப்பு இல்லை. மேலே ஒரு தார் ஷீட் இருக்கும். அந்த ஜன்னல்லாம் ரீப்பர் அடிச்சிருக்கும். ஒரு கார் ஷீட் இருக்கும். இப்போ சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கார் ஷீட்லேருந்து பேசிட்டே இருப்பாங்க. இந்த அமைப்பு இல்லை, ஏசி இல்லை, இப்படிலாம் இல்லை. மேலே தார் ஷீட்டு. அங்கங்கே மழை காலத்தில் அப்படி தண்ணி சொட்டும். ஆனால் அன்னைக்கே நான் முன்னால் உட்காந்தேன். அதனால தான் போல இன்றைக்கி நம்ம முன்னால் நான் நிற்கிறேன். புரியவே இல்லை. அன்னைக்கே முன்னால் வந்து உட்காந்துருந்தேன். அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் வருத்தப்படக்கூடாது. பின்னால் உட்காருவதை தவிர்த்து முன்னால் உட்கார அன்பாய் கேட்கிறேன். முதன்மையாக இருக்க விரும்புவது தவறு, ஆனால் முன்னால் உட்காருவது தவறு அல்ல. புரியல. முதன்மையாக இருக்க விரும்புவது தவறு, ஆனால் முன்னால் உட்காருவது தவறு அல்ல. முன்னால் உட்கார மக்களுக்காக ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் எப்போ வந்து இந்த இடத்த பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு கான்ட்ராக்டா எப்படிலாம் கிடையாது இல்லை. புரியவே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனிங்க. முன்னால் வந்து உட்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே கூட உட்காருங்க. கீழே உட்கார முடியலன்னு மேலே உட்காரணும். இது பாச சொல்ல வேண்டியது. இருந்தாலும் உள்ளது ஒரு பாரம். இவ்வளோ சீட் வெளியே காலியாக இருக்குது முன்னாலேயே. அதனால் வார்த்தையை கேட்பதில் தீவிரமாயிருங்க. வார்த்தைக்கு முன்னுரிமை தாங்க. அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். ஆமேன். இந்த நாளிலே நேற்று இரவு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். நான் இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்க வேண்டிய ஒரு நபர், ஆனால் சில காரணங்களெல்லாம் முடியல. இன்னும் எனக்கு சென்னையில் இருக்கிற ஒரு வாய்ப்பை தேவன் தந்தார். கடந்த மாதங்களிலெல்லாம் தாய்லாண்டிலேயும் பர்மாவிலேயும் அவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வாரங்களில் கொரியாவில் அவனுடைய ஊழியம் செய்யும்படியாய் ஒரு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். தொடர்ந்து பிரயாணங்கள், தொடர்ந்து ஊழியங்கள். சரீரத்தில் சுகம் இல்லாவிட்டாலும், அதாவது தேவனுக்கு பயன்படாத நம்முடைய சரீரம் நமக்கே பயன்படாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. தேவனுக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கே பயன்படாது. அதில் வாயை திறந்து தம்பி, உங்களை தான் வாயை திறந்துன்னேன். தேவனுக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத நேரம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் பணம் எனக்கே பயன்படாது. ஸோ என் நேரம் ஆண்டவருக்கு, என் சரீரம் ஆண்டவருக்கு,
என் பணம் ஆண்டவருக்கு, என் வீடு ஆண்டவருக்கு. எத்தனை பேர் வீட்டில் பிரேயர்சல் நடக்குது? எத்தனை பேர் வீட்டில் பிரேயர்சல் நடக்குதுன்னு கேட்டேன். எத்தனை பேர் வீட்டில் பிரேயர்சல் நடக்குதுன்னு கேட்டேன். கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஒரே ஒரு ஆத்மாவா? தேவனுக்கு பயன்படாத வீடு கடைசி காலத்தில் உங்களுக்கே பயன்படாது. சின்ன வீடா இருக்கலாம். ஆண்டவர் என்னை தொட்டது 1970 வருஷம் ஒரு மே மாதம். அதாவது புதுக்கல்லூரி எதிர்க்க இருக்கிற லாய்ட்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. புதுக்கல்லூரிக்கு எதிர்க்க ஒரு ஓட்டு வீடு. அது ஒரு வயதான முதியோர்கள் இருக்கிற ஒரு இல்லம். அது யார் நடத்தி கொண்டிருந்தார் என்று சொன்னால் சாம் கமலேசன் உடைய தாயார். ஒரு சின்ன ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடு நடந்த ஒரு மாலை கூட்ட ஜெபத்திற்கு என்னை ஒரு கொண்டு போனார். அந்த கூட்டத்தில் தான் ஆண்டு என்னோட பேசினார். தேவ சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய வார்த்தையை துல்லியமாக கேட்டேன். 4 வயசான பெரியவங்க தாய்மார்கள் முதல் முறை அதாவது ஜெபிக்கிறத பார்த்தேன். அந்நிய பாஷை பேசி ஆவில் நிரம்பி, சின்ன ஓட்டு வீடு, சின்ன ஒரு 40 வாட்ஸ் பல்பு தான், டியூப்லைட் கூட இல்லை, 40 வாட்ஸ் பல்பு தான். 6 மணிக்கு ஆரம்பித்த ஜெபம் 9 வரைக்கும் முடிஞ்சது. நான் வெளியே வரணும்னு ட்ரை பண்ண முடியல. ஆவியானவர் என்னோட பேசினார். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நான் பாவின்றதை ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு முறை எங்கள் ஐயா ஜோம் பண்ணார். ஒரு முறை என்னை சந்தித்தார். அப்போ திருப்பி வந்து என்னை கேட்டார். அன்னைக்கு ஜோசப் பாலச்சந்திரன் ஆரம் நடத்தியிருந்தார். ஃபின்னி அண்ணன் தான் ட்ரம் அடிச்சிருந்தார். தம்பி உனக்கா ஜோம் பண்ணலாமான்னு கேட்டார். ஜோம் பண்ண எனக்கு ஒன்றும் புரியல, என்ன ஜபம்னா எனக்கு தெரியாது. அப்போ தான் சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஜீவன் ஆடின்னு ஒரு படத்துக்கு போயிட்டு ஜீவன் இல்லாமல் வந்திருக்கிறேன். ஸோ கட்டாயப்படுத்தி என் நண்பர் கூட்டி கொண்டு வந்தார். ஐயா ஜோம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் சொன்னேன். ஒரு இடத்துல நான் ஒரு பாவின்னு சொன்னார். நான் பாவி இல்லைன்னு. இப்போ ஜோசப் பாலச்சந்திரன் இருக்கிறார், பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அன்றைக்கி நான் பாவி இல்லைன்னு ஐயா சமாளிச்சுட்டு அதை முடிச்சுட்டார் இயேசுவின் நாமத்தில். எனக்கு அந்த பாவின்ற அந்த வார்த்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இந்துவாக பிறந்தாலும் எந்த கெட்ட பழக்கம் இல்லை, கெட்ட வார்த்தை கூட பேசினதில்லை, அது உண்மை. ஆனால் அன்னைக்கு அந்த வீட்டு கூட்டத்தில் நான் என்னை அறியாமல் கதறி சொன்னேன், நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். என்னை கூட்டி கொண்டு போனவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் நேற்று வரைக்கும் பாவி இல்லைன்னு சொன்னான், இன்னைக்கு திடீர்னு பார்த்தா பாவின்னு அவன் சொல்கிறான். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். கீபோர்டு இல்லை, வீடியோ கேமரா இல்லை, இது மாதிரி மைக் இல்லை. ஒரு சின்ன வீட்டு கூட்டத்தில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். சொல்ல மாட்டீங்களா? பிக் பிளஸிங் இன் a ஸ்மால் பேக்கேஜ். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எளிமையான தோற்றத்தில். அதனால் வீடுகளில் கூட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. சின்ன வீடாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அந்த வீட்டை தாங்க. உங்கள் வீட்லேயும் அற்புதம் நடக்கும், உங்கள் வீட்லேயும் பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆலயத்தில் அல்ல, ஒரு சின்ன கூரை வீட்டில். படிக்கிறீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். செய்தி அல்ல இது, மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். பாவம் மன்னிக்கப்பட ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் மன்னிக்கப்பட வீட்டுக்குள்ள வீடை திறந்து கொடுத்தாலே போதும். 2வது 10ஆம் வசனம், 2:10. நீங்கள் 10ஆம் வசனத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, உங்கள் பாவங்கள். சத்தமா. 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை, 5 கடைசி வார்த்தை. எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஹலோ, ஆலயத்திலையா, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலையா 10 லட்சம் போட்டு 20 லட்சம் போட்டு நடத்துகிறாங்க சீரன் அரங்கத்தில். அது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. என்னையா, கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் சாதாரண ஒரு வீட்டில் பாவங்கள். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்க அத்தனை பேர் பாவம் மன்னிக்கப்பட்டது. எனவே அது ஏன் நான் சொல்கிறேன் எனக்கு புரியல. இருந்தாலும் உங்கள் வீடுகளை ஆண்டவர் திறந்து கொடுங்க. உங்களுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள்ளே வந்த அத்தனை பேரும் வாசித்து பாருங்கள்,
அத்தனை பேரும் 12ஆம் கடைசி வார்த்தை 12ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி, அது மாடி வீடு அல்ல, இட் இஸ் நாட் வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், ரொம்ப மாடர்ன் ஹவுஸ் இல்லை, ஒரு கூரை வீடு. ஒரு கூரை வீட்டுக்குள்ள கூட தேவனை மையப்படுத்த முடியும். என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் சீரியல் பார்க்குற நேரம் கெட்டு போயிடுது. புரியவே இல்லை. சீரியல் பார்க்குற நேரம் அப்படியா? புரியலைங்க. சீரியல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சீரழிஞ்சிரும். புரியவே இல்லை. அதில் வர எல்லாருக்குமே 2 எதை பார்க்குறோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். புரியலையா? எதை பார்க்குறோமோ அதுதான் நடக்கும். அதனால் வீடுகளில் அதுக்கு இடம் தராதீங்க. தெரிந்தோ தெரியாமலையோ சும்மா சாக்கு போய் சொல்லக்கூடாது. என் பையன் பார்க்குறான், என் பேத்தி பார்க்குறா, என் பேரன் பார்க்குறான். இல்லைங்க, கவனிங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் ஆளுகை செய்யலைன்னா அது உங்களை ஆளுகை செய்யும். எல்லாம் சொல்லுங்கள். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இது என்னை வைத்திருக்கிறதா, நான் இதை வைத்திருக்கிறேனா? ஹலோ, இது என்னை வைத்திருக்கிறதா, இதை நான் வைத்திருக்கிறேனா? அப்படியா? உண்மையாவா? உண்மையாவா? நிச்சயமாக, சத்தியமாக இல்லையே. அதுதான் நம்மளை ஆப்ரேட் பண்ணுது. புரியவே இல்லை. ரைட், சரி, நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப முடிக்கிறேன்னு தெரியல. அது பார்க்க முடியாது. சரி, பரவாயில்ல. ரைட், எல்லாரும் 143ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த நாளின் செய்தி பள்ளத்தாக்கின் பரிசு. திரையில் பாருங்கள். என்ன சொல்லுங்க? பள்ளத்தாக்கிலே பரிசு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பள்ளத்தாக்கிலே பரிசு. பிரைஸ் இன் த வேலி. வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கை சந்திக்காதவர்கள் யாருமே இல்லை. ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக ஆண்டரோடு வாழ்கிறேன். 53 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். 73ஆம் ஆண்டு ஐயா கிட்ட போய் சேர்ந்தேன். ரைட், முழு நேரமாக. அப்போ 52 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். 55 ஆண்டுகளாக ஆண்டரோடு வாழ்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பள்ளத்தாக்கு. ஆமென் சொல்லுங்க. ஃபாதர் அழகா பாடினார், பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து, இந்த பள்ளத்தாக்கை கடந்து வராத மனிதர்கள் யாருமே இல்லை. கவனிங்க. அதாவது இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். மூக்கு இருந்தா சளி இருக்கும். என்னடி பாக்குறீங்க? மூக்கு இருந்தா இருக்காதா? அப்படியா? மூக்குன்னு இருந்தா எல்லாம் சொல்லுவாங்க குழந்தை அழுதுன்னு சொல்லுவாங்க. அழுதான் குழந்தை, இல்லாட்டி அது மண்ணாங்கட்டி. அப்படி என்றால் வாழ்க்கையில கவனி, எல்லாருக்குமே பள்ளத்தாக்கு என்று உண்டு. எல்லாரும் கூட சேர்ந்து 143ஆம் சங்கீதம் வேதத்தை கையில் எடுத்து, தரையில் அல்ல, வேதத்தை கையில். எல்லாரும் வேதத்தை கையில் எடுப்ப மேல இருக்கிறவங்கலாம் என் வார்த்தை அப்படியே படிங்க. ஒருவேளை திரையில் போடுறாங்க, ரொம்ப நன்றி. என்ன சொல்லுங்க? கர்த்தாவே, என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாத ஐயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன்னே மரித்தவர்கள் போல என்னை இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னிலே தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. நம்ம எல்லாம் படிக்கிறீங்களா? பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும்.
என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். நேரமில்லை, தொடர்ந்து வீட்டில் போய் வாசிங்க. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் பரிசு. ஒரு 3 வார்த்தைகளை திரையிலே போடுவார். நம்பர் ஒன் பெயின் இன் த வேலி. பள்ளத்தாக்கு கொடுக்கிற வலிகள் சொல்ல முடியாது. நீங்க நினைக்க கூடாது நாங்கெல்லாம் ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் வாழறோன்னு. இல்லை, கவனிங்க, பார்க்க தான் நாங்கள் சக்கரவர்த்தி, ஆனால் நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தி. புரியலையா? உங்களுக்கு சின்ன போராட்டம் தான், எங்களுக்கு நிறைய போராட்டம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். சின்ன ஊழியத்தில் சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியத்தில் பெரிய பிரச்சனை. ஊழியமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நீ சில பேருக்கு நோ ப்ராப்ளம் பிகாஸ் நோ மினிஸ்ட்ரி. அப்போ எங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நாள்தோறும் ஒன்று சொல்லட்டுமா, நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. புரியல? ஒருத்தர் 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்கிறான். சுருக்கமாக ஜெபம் பண்ணுறேன். என்னங்க இவ்வளோ சுருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க? 2 மணிக்கு என்ன கேட்குறான். எனக்கு தேவையா இது? உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை ஃபஸ்ட்டு 2 மணிக்கு உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணுறதே இல்லை. இதில் வேறு நான் ஒரு 5 சேனலில் பேசுகிறேன் டெய்லி. சரி, இது விளம்பரம் வேண்டாம், 5 சேனலில் பேசுகிறேன். அப்போது தெரியாமல் ஜெப உதவின்னு போட்டோம். அது ரொம்ப தப்புன்னு இப்போ தான் தெரியுது. 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், எனக்கு ஜெபம் பண்ணு. அவன் சொல்கிறான், பாஸ்டர் ஐயா நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்றான். 2 மணிக்கு எனக்கு அவன் சொல்கிறத நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அப்புறம் சொல்கிறான், என்ன சின்னமாக கொஞ்சமாக ஜெபம் பண்ணுறீங்களேன்றான். ஐயா 2 மணிக்கு பெரிய ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் பெரிய ஜெபம் பண்ணுவீங்களா? 2 மணிக்கெலாம் ஃபோனே எடுக்க மாட்டீங்க. ரைட், ஒரு உண்மை சொல்கிறேன், இது வரைக்கும் என் ஃபோனை நான் வாங்கினாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணதே இல்லை. ரைட், அது பல காரணங்கள் உண்டு. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு தான் பள்ளத்தாக்குன்னு சொல்லி அந்த தம்ப்லைன் போடுங்க தம்பி. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பள்ளத்தாக்கு தான். ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது என்பது மிகப்பெரிய சவால். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் சவால் தான். இது எப்போ நடக்குமோ தெரியல, யார் எப்போ என்னவா மாறுவாங்கன்னு தெரியல. ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் எல்லாம் நல்லவங்க தான் எப்போதாவது ஒரு முறை. இருக்கிறீங்களா? அவளா சொன்னாள், அவள் தான் சொன்னாள். அவனா சொன்னான், அவன் தான் சொன்னான். நேற்று வரைக்கும் பில்லராக இருந்தார், இன்னைக்கு ஒரு கேட்டர் பில்லர் ஆகிட்டார். அதில் போடுறாங்க பாருங்க, பெயர் இந்த வேலை. பள்ளத்தாக்கே வலிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 14 அதில் போட்டிருக்குது, அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கிற வரை நோவு இருக்கும், அவன் ஆத்துமா இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். அப்படியானால் மாமிசம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும், ஆத்துமா இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். நம்பர் 1 பெயின் இன் த வேலி. அதை சொன்ன படிக்கிறேன் கேளுங்க. நம்பர் 1 143ஆம் சங்கீதம் சொல்லுங்க. சத்துரு 3ஆம் வசனம் சத்தமா சொல்லுங்க. சத்துரு என் பிராணன் தரையோடு நசுக்கி மரித்தவர்கள் போல ஆவி இதயம் ஆவி தேங்குகிறது. இதயம் ஹலோ, இவர் பாவி அல்ல, தேவனை அறிந்தவர், தேவனை ஆராதிக்கிறவர். எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவருக்கே நிலைமையா. அந்த 3ஆம் வசனம், சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து. நல்லா கவனிக்கணும், கவனிங்க. சரீரத்தை தாக்கினால் அது பிரச்சனை இல்லை. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் உண்டு, ஆனால் இதுக்கு மருத்துவமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? இதுக்கு மருத்துவம் இருக்கிறது, இதுக்கு மருத்துவமே இல்லை. டாக்டர் சொல்றாரு இல்லையா, டாக்டர் எல்லாமே நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக ஆன வியாதி போல. என்ன காரணம் கவனிங்க. சிலருக்கு அதாவது மனக்குறைவு, சிலருக்கு பணக்குறைவு. இங்கே இந்த தாவீது சொல்லுகிறான், என் சத்துரு என்னை எப்படி விடுகிறானா? சத்தமா சொல்லுங்க, தொடர்ந்து. அடுத்த ஒரு வார்த்தை நசுக்கி. ஹலோ, என்ன போட்டிருக்குது?
திரையில் பாருங்கள், தரையோடு நசுக்கி. ஐயா, நேற்று வரை உன்னத்தில் இருந்தவர் உயர நீங்க நினைக்கக்கூடாது. இங்க இன்னைக்கு இருக்கிறாங்களே மிகப்பெரிய பிரபலங்கள், அது யார் வேண்டுமா இருக்கலாம், செலிபிரிட்டிஸ், ஊழியத்தில் வெல் நோன், நீங்க நினைக்க கூடாது, சிறப்பா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கவனிங்க, சத்துரு தொடர்ந்து, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு போராட்டம்னா ஊழியக்காரங்க எவ்வளவு போராட்டம் இருக்கும். அது மட்டுமல்ல, அதுல ஒரு போட்டிருக்குது, வெகு காலத்துக்கு முன் சத்தமா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த வசனம் புரியுதா? ஐயா, ஒரு நாள் மரித்தாலே என்ன வந்துடும்? என்னங்க? அப்ப வெகு காலத்துக்கும் மரித்தவர்கள் போல. அவருடைய கருத்து என்னவென்றால், உரு தெரியாம உருவழிஞ்சி. நான் நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கிறேன், ரொம்ப ஊழியக்கார பார்க்கிறேன். எனக்கு ஒரு நண்பர் தெரியும், அவருக்கு தெரிந்தவர். அவர் இது வரைக்கும் ஒரு தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் வளர்த்த ஆளாகி இருக்கிறார். 200 பைபாஸ்க்கு உதவி செஞ்சிருக்கிறார். அவரு ஒரு பெரிய ஊழியர். ஆனா சமீபத்தில் அவருக்கு பார்வை போயிடுச்சு. கிட்ட போய் சொல்றேன், அவருடைய சபை 50 கோடி, அவருடைய சர்ச் பில்டிங் 50 கோடி, 34,000 ஸ்கொயர் ஃபீட், 6 ஆரம் நடத்துறாரு. திடீர்னு அவருக்கு இந்த பார்வை போயிடுச்சு. யோசித்து பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மிகப்பெரிய தேவ மனிதர்கள் நாள்தோறும் நசுக்கப்படுகிறார்கள். திரும்ப வசனம் போடுங்க, பெயின் இன் த வேலி. எல்லாம் சொல்லுங்க, பெயின். பள்ளத்தாக்கை சந்திக்காதவர்கள் யாருமே இல்லை. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு தேவ மனிதர் ஒரு தன்னுடைய விபத்தில், ஒரு கார் விபத்தில் மனைவி இழந்தார், 2 பிள்ளைகளை இழந்தார் அமெரிக்காவில். உண்மை சம்பவம். ஊழியமே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஒரு நாள் ஒரு வனாந்திர ஒரு பாதை வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு பாதை வழியாய் விரக்தியோட, ஊழியம் வேண்டாம், மனைவி 2 பிள்ளைகள் கார் விபத்தில் மரித்து போனார்கள். அப்படி போகும்போது ஜெபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மனிதன் நடமாடாத ஒரு இடத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தில் ஒருவன் ஏதோ செதுக்கி கொண்டிருக்கிறான். இவனை பார்த்து கேட்டாரு, தம்பி, இந்த வனாந்திரத்தில் இந்த பள்ளத்தில் நீ என்ன பண்றேன்னு. அவன் சொன்னான், ஐயா, அங்கே ஒரு தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய ஆலயம், ஒரு பெரிய கோபுரம் தெரியுது உங்களுக்கு? இந்த பட்டணமே பார்க்குது அந்த ஆலயத்தை, அந்த கோபுரத்தை. நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் இந்த அயர்லாந்து, இங்கிலாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்தினுடைய அந்த அந்த கோபுரங்கள் பெருசாக இருக்கும். நெல்லை மாவட்டத்துக்கு போனீங்க, திருநெல்வேலியில் போனீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்தினுடைய கோபுரங்கள் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். அவன் சொன்னான், ஐயா, அந்த கோபுரம் தெரியுதா? தெரியுது. நான் ஒரு சிலுவை செதுக்குகிறேன். இந்த சிலுவை எங்க தெரியுமா வரப்போகுது? அந்த கோபுரத்தின் உச்சியில் வரப்போகுது. நான் பள்ளத்தில் செதுக்கிறேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் செதுக்கிற இந்த கல், இந்த சிலுவை அந்த கோபுரத்தின் உச்சி அலங்காரம் செய்ய போகிறது, உலகமே பார்க்க போகிறது. எங்கே செதுக்கப்படுகிறது? பள்ளத்தில். எங்கே வைக்கப்படுகிறது? சிகரத்தின் உச்சியிலே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. பள்ளத்தில் செதுக்கப்படுகிற ஒன்றுதான் சிகரத்தின் உச்சிக்கு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை பொறுத்து, பள்ளத்தில் தான் இருக்கிறேன், ஒரு நாள் சிகரத்துக்கு வருவேன். கைப்பிடி சொல்லுங்க. சண்டைக்கார மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு பள்ளத்தில் இருக்கிறேன், என்னை யாருமே பார்க்கல, என்னை பைத்தியக்காரர் நினைக்குது. சத்தமா என் ஜெபம், என் பாட்டு, என் ஆராதனை, என் ஊழியம் யார் நினைக்கிறாங்க இது பைத்தியம். ஆனா உனக்கு தெரியாது, ஒரு நாள் வரப்போகுது சிகரத்தின் உச்சியிலே. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அட்மோஸ்ட் ஹையஸ்ட். சிகரத்தின் உச்சியில நான் இருக்க போகிறேன், உலகமே நன்னாந்து பார்க்க போகிறது. ஆமேன். யோசேப்பின் பள்ளத்தாக்கு 13 ஆண்டுகள், மோசையின் பள்ளத்தாக்கு 40 ஆண்டுகள், ஆபிரகாமின் பள்ளத்தாக்கு 25 ஆண்டுகள், யோபின் பள்ளத்தாக்கு 9 மாதங்கள். அவன் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒன்று போட்டிருக்கிறேன், the valley is more deep. பள்ளத்தாக்கு ஆழமானது. அந்த ஆழமான பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நாள்தோறும் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு வைத்திருக்கிறார். அது போடுங்க தம்பி, பெயின் இந்த வேலி. எல்லாம் சொல்லுங்க. பள்ளத்தாக்கு என்றாலே வலிகள் தான். வெளியே பார்க்க நல்லா தெரியும். இப்போ நம்ம சொல்றோம் தெரியுமா, அவருக்கு என்ன பிரச்சனை, பையன் கனடாவில் இருக்கிறான், யூஎஸ்ல இருக்கிறான், அவரை கேட்டு பாருங்க, தட்டு அப்படியே கொட்டுவார். எல்லாமே
பல நேரங்களில் என்னுடைய மகள் சிஏ பண்ணுகிற நேரம் அது. அவள் மயிலாப்பூரில் தான் அவன் படித்தான். காலையில் 5:30 she has to go. அவளை கொண்டு போய் விடுவதற்காக போவேன். இந்த இடத்துல அந்த அப்படியே உட்காந்துருப்பேன் அந்த பீச். ஆனால் அவள் திருப்பி 8:30 மணிக்கு வருவாள். அவளை திரும்ப கூட்டி கொண்டு வருவதற்காக அந்த இடத்துல உட்காரும்போது நான் பார்த்துருக்கிறேன். பென்ஸில் வராரு, ஆடியில் வராரு, மிகப்பெரிய பணக்கார் வராங்க. அவர் அப்படியே அந்த கடற்கரையை வெறிச்சு பார்க்குறார், தானாக பேசுகிறாரு, தானாக சிரிக்கிறார். வர்றது பென்ஸ் காரில், ஆடி காரில். அது எத்தனையோ கோடிகள், அத்தனை கோடிகளில் வரவர் பைத்தியம் மாதிரி பேசுகிறார். எல்லாம் புரியுதா உங்களுக்கு? எனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து வாழ்ந்து நிம்மதி நாடு. புரியவே இல்லை. உங்களுக்கும் கீழே நான் பாருங்க, என்னை பார்க்கும்போது அவர் நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாருன்னு. அவர் நினைக்கிறாரு நான் டெய்லி வாரம் ஏதோ ஒரு கண்ட்ரி போயிட்டே இருக்கிறேன். போன வாரம் ஐ வாஸ் இன் தாய்லாந்து அண்ட் பர்மா. ஏதோ ஒரு நாடுகளுக்கு போயிட்டு இருக்கிறேன். அது முக்கியம் கிடையாது. எந்த நாடுகளுக்கு போனாலும் இது என் கூடவே வரும். எது என் கூட வரும்? என் நிழல். எல்லாம் சொல்லுங்க, நிழல் நிஜத்தை விட பெரியது, ஆனால் போலியானது. புரியவே இல்லை. நிழல் நிஜத்தை விட பெரியது. சபை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் போய் வெளியில் நில்லுங்க. நின்ன உடனே உங்கள் உருவம் ரொம்ப பெருசாக தெரியும். நான் 8 அடி தெரிவேன். என்னை பார்த்து 8 அடி மாதிரி தெரியுது. பாஸ்டர் 10 அடி தெரிவார். ஆனால் நிஜம் அல்ல. சொல்லுங்க, நிழல் தான். சொல்லுங்க நிழல் தான். நிழலை கல்வாரி சிலுவையில் இயேசு மரணமாக்கி இருக்கிறார். The shadow has been destroyed. சொல்லுங்க நிழலை. எல்லாம் சொல்லுங்க, நிழல் போலியானது, பெருசா தெரியும், ஆனா உண்மை அல்ல. எத்தனை பேர் தெரியுது? புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் போய். ரொம்ப கட்டாயப்படுத்தி கடந்த வாரத்துக்கு கூடி நான் தூக்கி செல்லப்பட்டேன். புரியல? அவர் எழுதி கொடுத்த எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, அந்த டெஸ்ட் எல்லாமே. அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் அது எனக்கு ஏன் பண்ண எனக்கே புரியல. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு 9 பக்கம் ரிப்போர்ட்டு. அதை விட்டால் கூடலான்னு நினச்சேன். ஸோ இருக்கிற நிம்மதி வேண்டாம். நாளைய துன்பத்தை இன்றைக்கு சுமப்பானேன். தமிழ் புரியலையா? நாளைய துன்பத்தை இன்னைக்கு சுமப்பானேன். புரியுங்களா? தெரியாமல் இந்த ஸ்கேனுக்கு போயிட்டேன். ஐயோ, வாழ்க்கையில் நரகத்தை விட மோசமாக இருக்குது அந்த இடம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், சொல்லுங்க பள்ளத்தாக்கு தற்காலிகமானது, தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. வேகமாக சொல்லிட்டு போகிறேன், டைம் ஆகிடுச்சு. வேகமாக சொல்லுகிறேன். அந்த பள்ளத்தாக்கை டைம் ஸ்பெண்ட் கொடுங்க தம்பி. ரைட். இல்லை சொல்லுங்க, சத்துரு எங்கே? பள்ளத்தாக்கில். சொல்லுங்க, பிராணன், மரணம். 4ஆம் வசனம். ஆவி என்ன பண்ணுது? ஆவி என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். அப்புறம் இருதயம் சத்தமா. 6ஆம் வசனம் பின்பகுதி. ஆத்துமா வறண்ட நிலம் போல. என்னங்க? ரைட், போதும். இல்லை சொல்லுங்க, வலிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சத்தமா சொல்லுங்க. ஆனால் அந்த பள்ளத்தாக்கு நீண்ட காலம் அல்ல. அவங்க சொன்னா பார்த்தீங்களா அந்த சம்பவம். நான் இங்கே வேலை செய்கிறேன் பார்த்தீங்களா, என்னை யாருமே பார்க்கல. நோபடி நோட்டிஸ்ட். என்னுடைய வேலையோ யாரும் பாராட்டுறதில்லை. ஆனால் ஒரு நாள் வரும், அது உயரத்தில் இருக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்க, என்ன ஒரு நாள் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்படி குனிந்து பார்க்கப்படுகிற உலகத்தில் அண்ணாந்து பார்க்கப்படுகிற நாட்கள் சீக்கிரம் வரும்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், ஒரு நாள் வரும், அன்றைக்கு உயரத்தின் சிகரத்தில் நீங்க இருப்பீங்க. சொல்லுங்க, 8வது உயரத்தை உங்களை கொண்டு போவார். கண்மலையின் வெடிப்பில் உங்களை கர்த்தர் வைப்பார். இதைத்தான் ஆபக்கு சொல்லுகிறான். ஆபக்கு அந்த வசனத்தில் முதல் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 23 கேள்வி இருக்கிறது. ஆபக்கு 1:1 அந்த வார்த்தை படிக்கும் போது பாரம். ஆபக்கு 1:1 பாரம். அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறது. அடுத்து கொடுமை, அடுத்து கொள்ளை, அடுத்து தீவினை, அடுத்து வழக்கு, அடுத்து வாதை. இதெல்லாம் இருக்குது. 23 கேள்வி இருக்குது அங்க. 23 கேள்வி. ஆபக்கு 1:1 என்னை ஏன் மறந்தீர், ஏன் தூரத்தில் இருக்கிறீர், என்னை அதாவது துன்மார்க்க நீதிமான விழுங்கும் போது நீ எங்க இருந்தீங்க, நிறைய கேள்வி. ஆனால் முடியும் போது சொல்கிறார், என்னை உயரத்தில் நடக்க பண்ணுகிறார்.
சொல்லுங்க உயரத்திலே. வசனம் படிக்கிறீங்களா? என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலத்திலே நடக்க பண்ணுகிறார். சொல்லுங்க உயர் ஸ்தலத்தில் நடக்க பண்ணுகிறார். வசனம் படிப்பீங்களா யாராவது ஒருத்தங்க? என் ஆண்டவராகிய கர்த்தர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி, சத்தமா சொல்லுங்க உயரமான, எல்லாம் கரங்களை சொல்லுங்க உயரமான, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க வாழ்க்கையில் உயரம், பொருளாதாரத்தில் உயரம், ஆரோக்கியத்தில் உயரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க உயரமான. எங்கத்தவ இருந்தாரு? 1:1 பள்ளத்தில் இருந்தவர். 1:1 பாரத்தில், கொடுமையில், கொள்ளையில், வியாதியில், வழக்கில், தீவினையில் இப்படி இருந்த ஒரு மனிதனை எங்கே கொண்டு போயிட்டாராம்? சத்தமா கரங்களை போய் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், சத்தமா எட்டாத உயரத்துக்கு என்னை கொண்டு போவார். சத்தமா சொல்லுங்க. என் ஸ்டேட்டஸே மாறும், என் அந்தஸ்தே மாறும். அன்னைக்கு என்னை தேடி வருவீங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரே ஆவிமயமா இருக்குது காலையில. புரிஞ்சா சரிதான். எல்லாம் சொல்லுங்க. there is a pain. சொல்லுங்க எல்லாரும். பள்ளத்தாக்கில் என்ன உண்டு? சத்தமா வலிகள் உண்டு. ஆனா அந்த பள்ளத்தாக்கிலே அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன். இதுதான் தம்பி போடுங்க. மன அழுத்தம். இதெல்லாம் மனிதர்கள் யாருமே இல்லை. நேற்று ஒரு செய்தி வாசித்தேன். அதாவது இந்த ஆண்டில் இந்தியாவிலே மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மரித்து போனவர்கள் 1,80,000 பேரும். அதிகமா மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு. மன அழுத்தத்தினாலே தற்கொலை செய்தவர்கள். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் கர்த்தர். அடுத்து தம்பி போடுங்க. அடுத்த டிஸ்பேர், எல்லாம் டீல வர்றதுக்காக விரக்தி. என்னங்க என்ன வாழ்க்கை இதெல்லாம், என்ன இது ஜீவியம், என்ன ஜோமன், என்ன புரோஜனம். அடுத்து ஒன்று போட்டிருக்கிறாங்க. என்னது தம்பி படிங்க. நம்பிக்கையற்ற நிலை. தம்பி சொல்லுங்க. விரக்தி இல்லையா தம்பி? அடுத்த ஒரு வார்த்தை நம்பிக்கையற்ற நிலை. கொஞ்சம் ஸ்லோவா போடுங்க. நம்பிக்கையற்ற நிலை. அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன். டிஸ்பேர்னா அதாவது அடுத்து அது ஒன்று போட்டிருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை மனச்சோர்வு. தொடர்ந்து போடுங்களா அப்படியே. தோல்வி. இது எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. இப்ப படிச்சு பார்த்தீங்களா? இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லுங்க. 4ஆம் வசனம். எஸ். 3ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை மரித்தவர்களை போல. என்னங்க? யூ நோ த மீனிங்? ஜெபிக்க முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, எல்லாமே அங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே தோல்வி. மரித்தவர்களை போல. ஐ கேனாட் பாட முடியல. நீ நிறைய பேர் பாருங்களேன், இவ்வளவு பேர் பாஸ்டர் பாடினாரு, இந்த தம்பி பாடினாரு, அந்த கை கூட தட்டல. நிறைய பேர் கொடுமையில் இதெல்லாம் வாயை திறந்து கூட பாடலை. ஏன் தெரியுமா? இது ஒரு விரக்தி நிலை. இந்த காலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார், உன் பள்ளத்தாக்கை மாற்றத்தான் இந்த காலை வேளை உன்னோடு நான் பேசுகிறேன். அந்த நம்பர் 2 சொல்லுங்க. there is a price in the valley. அந்த பள்ளத்தாக்கிலே உனக்கு ஒரு மாபெரும் பரிசு வைத்திருக்கிறார். சொல்லுங்க மாபெரும் பரிசு. சத்தமா சொல்லுங்க. நம்பர் 2 140 வசனம் 2ஆம் வசனம் சொல். அந்த பள்ளத்தாக்கிலே, முதல் வசனம் 3ஆவது வரி, அந்த பள்ளத்தாக்கிலே சத்தமா சொல்லுங்க, அவர் நீதியை என் வாழ்க்கையில காண்பிக்க போகிறார். எல்லாம் பேத்துகையில் சொல்லுங்க, அவர் நீதி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு பல நேரங்களில் என்ன பாருங்க, எல்லாரும் நம்ம நீதியை சொல்றோம், அதெல்லாம் குப்பை. இப்போ நாங்கெல்லாம் சொல்லலாம், நிறைய சொல்லலாம், நிறைய பாடு, நிறைய போராட்டம். நான் இந்து மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். 13 வருஷம் எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசுறதே இல்லை. எங்கள் வீட்டில் யாருமே பேசுறது இல்லை. சும்மா அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, சாப்பாடு போட்டிருக்குது, சாப்பிட்டு போக சொல்லு. 13 வருஷம் என்கிட்ட யாருமே பேசலை. அவ்வளோ பாடுகள். ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கேட்குறாரு எங்கள் அப்பா கிட்ட, உங்கள் மூத்த பையன் எங்கெங்க காணும் அப்படின்னு. அவன் செத்து போயிட்டான்றாரு. இப்படிதான் அவங்களுக்கு எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக. அது இங்கெல்லாம் சொல்ல முடியாத
வார்த்தைகள் அதெல்லாம். அவளுக்கு கீழ்த்தரமா பேசின நாட்கள் 13 ஆண்டுகள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த வாய் பேசிச்சோ அதே வாயை கர்த்தர் துதிக்க வைத்தார். காலங்கள் மாறினது. எங்கள் அம்மா அப்பா என்னை ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. பாஸ்டர் வருவார், பாஸ்டர் போவார், பாஸ்டர் வெளியே போயிருக்கிறார். அப்படித்தான் சாகும்போது கூட எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பாஸ்டர் 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 ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. பள்ளத்தாக்கு எனக்கு ஒரு பெரிய வெகுமதி வைத்திருக்கிறது. சத்தமாக சொல்லுங்க. பள்ளத்தாக்கு பிரைஸ் போடுங்க. பிரைஸ் சொல்லுங்க. அந்த பள்ளத்தாக்கில் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்குது. அந்த அந்த ஆளுக்கு அந்த உலகம் தெரியாது. அவன் செதுக்கிற அந்த சிலுவை, அவன் செதுக்கிற அந்த கல், ஆனால் ஒரு நாள் வரும்போது தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறது. சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, இந்த ஆலயத்தை நான் அலங்கரிக்க போறேன். கிறிஸ்மஸ் அலங்காரம் இல்லை, என் வாழ்க்கையே ஒரு அலங்காரம் தான். என் பேச்சு ஒரு அலங்காரம் தான். என்னுடைய நானே ஒரு அலங்காரம் தான். சொல்லுங்க. அலங்காரம். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா. அடிக்கடி அல்லையா சொன்னாதான் உங்க வாவி மாறுன்னு நினைக்கிறேன். வேலை சொல்லுங்க. கரங்க நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. அப்படி சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். புரிஞ்சா சரிதான். ஆயே வரலையே. அந்த பிள்ளை கேட்டுச்சா நீங்க சொன்னது? சிஸ்டர், அந்த அம்மா சொன்னது கேட்டுதா? இந்த பாஸ்டர் வந்தாலும் ஏதாவது சொல்லினே இருப்பார். எனக்கு எதாவது பிடிக்கல இந்த பாஸ்டரை. பிரசங்கம் நல்லா இருக்குது, ஆனால் அடிக்கடி நம்மளை சொல்லுங்க. உயரத்தில் சத்தமாக சொல்லுங்க. ஒரு பள்ளத்தாக்கில் அவர் எனக்கு பரிசு வைத்திருக்கிறார். கவனிங்க. காரணம் இல்லாமல் யாரையும் ஒரு பள்ளத்தாக்கு அனுமதிப்பதே இல்லை. நம்புறீங்களா? காரணம் இல்லாமல் யாரையும் பள்ளத்தாக்கில் அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த பள்ளத்தாக்கு நான் தனியா இல்லை. அந்த பள்ளத்தாக்கில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எங்கே? நான் மரணலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர். ஆமேன். நேஷனல் ஹாஸ்பிட்டல் அவரோட கூட இருந்தார். அப்போலோ ஹாஸ்பிட்டல் என் கூட இருந்தார். இவர் தான் 5:30 மணிக்கு ஜெபம் பண்ணார். ராத்திரிலாம் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே பூகம்பம் வரணும்னு. புரியல? ஆகஸ்ட் 23 நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே பூகம்பம் வரணும். எதுக்கு? ஆப்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு. திடீர்னு பார்த்தா 5:30 மணிக்கு நிற்கிறார் ஜெபம் பண்றதுக்கு. என் ஜெபத்தை அவர் கேட்கல, ஆண்டு இவர் ஜெபத்தை கேட்டார். புரியுது அவனுக்கு? எனக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்றேன், இவர் ஆப்ரேஷனுக்காக வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க. பள்ளத்தாக்கு கட்டாயம் உண்டு. ஆமேன். 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். ஐ லாஸ்ட் மை ஸ்பீச். என்னுடைய பேசும் திறனை கூட இழந்து போயிட்டேன். எனக்கு ஒன்று தெரியும், அந்த பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரம். இல்லை சொல்லுங்க. தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதம் நிரந்தரம். சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் வேதத்தை கையில் எடுங்க. முதல் வசனத்தினுடைய 3வது வரி சொல்லுங்க. அந்த பள்ளத்தாக்கிலும் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார். 2வது வார்த்தை சொல்லுங்க. அவருடைய நீதியை விளங்க பண்ணுகிறார். எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. அவர் நீதியை விளங்க பண்ணுகிறார். 3வது வசனத்தில் என்னையே நீதிமானாய் மாற்றுகிறார். சொல்லுங்க. நீதிமானாய். சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க. நீதிமானாய் மாற்றுகிறார். ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அந்த தம்பி ஒன்று போட்டார். இப்போ God controls in the valley. அந்த பள்ளத்தாக்கிலும் அவர் ஆளுகை செய்கிறார். என்ன சொல்லுங்க. அவர் மலைகளின் தேவன் மட்டுமல்ல, பள்ளத்தாக்குக்கும் தேவன். உயரத்துக்கு போகும்போது அல்லேலூயா ஆமேன்னு சொல்றோம். ஆனா எல்லாரோட வாழ்க்கையில பின்னால போடுவாங்க. தம்பி போடுறீங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கு, வியாதியின் பள்ளத்தாக்கு. எல்லாம் சொல்லுங்க. வியாதி என்னும் பள்ளத்தாக்கு. சத்தமா சொல்லுவாங்க. இல்லை அநேகர் என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், வாதிவன் கூடாரத்தானுக்கு அதன் பாட்டு பாடுறியா, உனக்கு ஏன் வியாதி வந்துச்சு? எல்லாரும் எங்களையும் பார்த்து கேட்பீங்க. ஒரு பாஸ்டர் பார்த்து கூட கேட்டுருப்பீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க, யோசிச்சிருப்பீங்க. கவனிங்க. அடுத்தவன் வந்தால் வாரிக்கொண்டு போகும், எங்களுக்கு வந்தால் விசிட் பண்ணிட்டு தான் போகும். புரியுதா? புரியுதா? புரியலைங்களா? அடுத்தவங்களுக்கு வந்தால் வாரிக்கொண்டு போகும், ஆனால் எங்களுக்கு வந்தால் முதல் பள்ளத்தாக்கு என்னது? 2வது அது இல்லாத வீடே இல்லையே. 3வது சத்தமா. சத்தமா. அடுத்த மாதம் கிறிஸ்மஸ். ஒன்று சொல்லட்டுமா? கடன் வாங்கி கிறிஸ்மஸ் கொண்டாடாதீங்க. ஆண்டவர் கடத்தை அடைக்கவே மாட்டார். தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். ஒரு அம்மா சொல்லுது, பெரிய பார்டரா இருக்கணுமா? எதுக்கு? ரொம்ப முக்கியம். இப்போ அது பெரிய பார்டரா இருக்கணுமா? அப்படியா? இல்லைன்னா ஏசுனா வரமாட்டாரா? ஹலோ, அது முக்கியம் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். எல்லாம் சொல்லுங்க சத்தமா.
என்னம்மா பயமா இருக்குதா? தேவைகளை தருவார். என்னது? சத்தமா. அவங்க வாங்கலாம் ஆனா நம்ம வாங்க முடியாது. அவங்க சம்பாத்தியம் வேற மாதிரி. புரியுதா பிரதர்? சம்பளம் பாதி, அவங்க வாங்கலாம். அவங்கள பார்த்துல நீங்க வாழாதீங்க. ஆண்டு உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு கட்டாயம் தருவார். தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். நம்புறீங்களா? தேவை என்று அறிந்தால் யார் மூலமா தருவார். எங்க வாழ்க்கையில் அப்படித்தான். நாங்கள் நடந்தே வருவோம். அங்கே லாடஸ் கேட்ல இருந்து பசியோடு வருவோம். புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு சாப்பாடு வச்சுருப்பாங்க. அது மூடி இருக்கும், சில நேரத்தில் திறந்துருக்கும். அந்த சாப்பாட்டில் பார்த்தா ஒரு மண்ணாக இருக்கும். அந்த வீடே அப்படிதான், அப்படியே மண்ணு கொட்டும். ஆசீர்வாதத்துக்கு கொட்டுவது இல்லையோ மண்ணு கொட்டும் அந்த வீட்டில். அது பார்த்தா அப்படியே இருக்கும். நாங்கள் 2 பேரும் அதில் பங்கு போட்டு சாப்பிடுவோம். அது ஒரு காலங்கள். திரும்ப சொல்கிறேன், நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட வழி இல்லை, சந்தித்த பிறகு சாப்பிட நேரம் இல்லை. தமிழ் புரியுதா? அவரை சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு 3:30 மணி சாப்பிட்றோம். நேற்று சாப்பிடும் 4 மணி 4. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் தேவையான்றீங்களா? இப்போ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு காரியங்கள் ஆண்டு கொண்டே இருக்கிறது. நான் சொல்ல வந்து கருத்து தெரியுமா? சொல்லுங்க. பள்ளத்தாக்கு. நம்பர் 2, பிரைஸ் இன் தி வேலி. சொல்லுங்க. ஒரு பெரிய சத்தமா சொல்லுங்க. எனக்கு வெகுமதி கொடுக்கிறது. 2ஆம் வசனத்தினுடைய 2வது வரி. 2ஆம் வசனத்தினுடைய 2வது வரி. சத்தமா சொல்லுங்க. நீதிமான். சத்தமா சத்தமா சத்தமா. ஆண்கள்லாம் சொல்லுங்க. நீதிமான். சத்தமா. அந்த பரிசு எங்க தராரு? பள்ளத்தாக்கில் தான் நீதிமானா கர்த்தர் மாத்துறாரு. ஆமென். ஹலோ. என் நீதிமானா மாத்தல, அந்த பள்ளத்தாக்கு என் நீதிமானா மாத்துகிறது. சொல்லுங்க. இதான் மிகப்பெரிய பரிசு. உங்களுக்கு தெரியுமா? அவன் சொன்னான், நான் நீதிமானை போல மரிப்பேனாக. ஹலோ. ஒரு பில்கேட்டா மரிக்கிறதை விட, அம்பானியா மரிக்கிறதை விட, ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா மரிக்கிறதை விட ஒரு நீதிமானாய் மரிப்போம். சொல்லுங்க. நீதிமான். சத்தமா சத்தமா. வாயை திறக்க மாட்டேங்க பிரதர். சொல்லுங்க. எங்க பாஸ்டர் பேசிட்டே இருப்பாரு. இது மாதிரிலாம் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாரா? இதை தன்னை வேணால் வாய் பேசும். கேட்டுதா? அந்த மாதிரி சொன்னது உங்களுக்கு? எங்க பாஸ்டர் டார்ச்சரே பண்ண மாட்டார். அவரை மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி அவர் இல்லை. எப்படி ரொம்ப நாள் யோசித்தீங்களா சொல்றதுக்கு? பள்ளத்தாக்கள் தான் டார்ச்சரே இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ட்ரையம்ஃப் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு மாபெரும் வெற்றி. சொல்லுங்க. பள்ளத்தாக்கு என்னை. சத்தமா சொல்லுங்க. பள்ளத்தாக்கு என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. பதில் கொடுக்கிறது. அடுத்து சொல்ல முடியுங்க. அந்த பள்ளத்தாக்கு என்ன தெரிஞ்சு எனக்கு நல்லா கவனிங்க. 8ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தை, அந்த பள்ளத்தாக்கு எனக்கு கிருபைகளை கொடுக்கிறது. சொல்லுங்க. கிருபை. சத்தமா சொல்லுங்க. கிருபை. சத்தமா சொல்லுங்க. கிருபை. சத்தமா சொல்லுங்க. கிருபை. அடுத்து போட்டிருக்குது. அடுத்து என்னை உயர்த்துகிறது. 8ஆம் வசனம் கடைசி வார்த்தை. சொல்லுங்க. உயர்த்துகிறது. சத்தமா சொல்லுங்க. 10ஆம் வசனம் போதிக்கிறது. 10ஆம் வசனம் சொல்லுங்க. போதிக்கிறது. கடைசி வார்த்தை 12ஆம் வசனத்துல அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றுகிறது. சொல்லுங்க. அவருடைய அடியேனாய். கடைசி சொற்றுடர். சொல்லுங்க. அவருடைய அடியாளாய், அவருடைய பிள்ளையாய் என்னை மாத்துது. ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். சொல்லுங்க. பள்ளத்தாக்கு என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஒன்று சொல்லட்டுமா? கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். சொல்லுங்க. கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட. அவரும் நானும் பைபிள் ஸ்கூலுக்கே போல. நான் பைபிள் ஸ்கூலில் வேலை செஞ்சோம், ஆனால் பைபிள் ஸ்கூல் போக முடியல. ஆனால் இன்னைக்கு பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வந்த வார்த்தை, கல்லூரி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, காலங்கள் கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இந்த அம்மா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ புரியவே இல்லை. அடுத்த மாதம் வர மாட்டீங்களா பேசினா? சொல்லுங்க. கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட. சத்தமா சொல்லுங்களேன். பல்கலைக்கழகம் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்களும் மனிதர்களும் பள்ளத்தாக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடத்தினுடைய வலிமை அதிகம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா?
we learn from circumstances, we learn from people, we learn from அவருடைய pain and problems. அந்த பாடுகள் தான் நம்மளை கற்றுக் கொடுக்குது. எல்லாம் சொல்லுங்க. ரெண்டாவது வரி சத்தமா ரொம்ப அழகா போட்டிருக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த ஆழம் அவருக்கு தெரியும். நீங்க எந்த ஆழத்துல போட்டா இவர் தாக்கு பிடிப்பா அவருக்கு தெரியும். எந்த ஆழத்துல போட்டா என்ன நான் தாக்கு பிடிப்பேன்னு தெரியும். என் மன ஆழங்கள் நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்ளுவீர். சொல்லுங்க. the depths. நல்லா கவனிங்க. இதுக்கு மேல ஆழம் போட்ட என்ன ஆயிடுவார்? அவரு என்ன ஆயிடுவார்? சத்தமா சொல்லுங்க. அவர் ரொம்ப பெரிய ஆள் தான். அவரு மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். ஆனா அவருக்கும் தெரியும் இந்த ஆழத்து மேல அவரை போட்டாருன்னா அவர் போயிடுவார். சொல்லுங்க. என் ஆழங்கள் அவருக்கு தெரியும். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி. சத்தமா புரியுதுங்க. ஆழம் அவருக்கு நல்லாவே தெரியும். நம்புறீங்களா? இவர் ஆழம் தெரியும். ஒருவேளை அவர் ஆழம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் ஆழம் அவருக்கு தெரியும். இரண்டாவது, he knows the duration. எவ்வளவு காலம் நான் பொறுப்பேன்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் தெரியும். இதுக்கு மேல ஸ்டீவன் பொறுக்க மாட்டேன், இதுக்கு மேல ஜேம்ஸ் பால்ராய் பொறுக்க மாட்டேன். சொல்லுங்க. ஆழமும் தெரியும், காலங்களும் தெரியும். யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், மோசேக்கு 40 ஆண்டுகள், அந்த யோபுக்கு 9 மாசம். சொல்லுங்க. என் காலங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. எவ்வளவு நாள் என்ன உள்ள போட்டா நான் தாங்குவேன் அவருக்கு தெரியும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சத்தமா. எவ்வளவு அடி அடிச்சா நான் தாங்குவேன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னை படைத்தவர் அவர் அல்லவா? சொல்லுங்க. நான் எவ்வளவு தாங்குவேன்னு அவருக்கு தெரியும். தம்பி சொல்லு தம்பி. இது யாரோ சொன்ன மாதிரி தெரியுது இல்ல? சொல்லுங்க. என்னுடைய காலங்கள் அவருக்கு தெரியும். அடுத்து போட்டிருக்கிறேன். those who knows English, there's a place where God develops me. அங்கதான் என்னை உருவாக்குறாரு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. முன்னெல்லாம் இந்த பழைய காலத்துல போட்டோ எடுப்பாங்க தெரியுமா? அந்த போட்டோ எடுக்கும்போது ஒரு கருப்பு துணி போடுவாங்க இல்ல பாஸ்டர்? கருப்பு துணி போடுவாங்க. எதுக்கு போடுறான்? அப்புறம் கொண்டு போய் ஒரு இருட்டில் போய் என்ன பண்றான்? அந்த நெகட்டிவை டெவலப் பண்றான். வெளியே வந்தா கருப்பெல்லாம் வெள்ளையா இருக்குது. புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க. நீங்க டெவலப் ஆகணுமா? கேளுங்க கேளுங்க பிரதர். டெவலப் ஆகணுமா? ஆவியில, ஆத்துமாவில், பொருளாதாரத்தில், ஊழியத்தில் டெவலப் ஆகணுமா? முதல்ல பள்ளத்துக்கு போங்க. There's a place where God develops me. எங்களெல்லாம் டெவலப் பண்ணது வேற யாருமே இல்லை. ஒருவேளை பாஸ்ட் டெவலப் பண்ணாங்களே, இவர் டெவலப் பண்ணாரே தெரியல. ஆனால் 2 பேரும் டெவலப் பண்ணது பள்ளத்தாக்கு தான். அவன் சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் பள்ளத்தாக்கெல்லாம் இருந்தால் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் இப்போ தான். ஆனால் அடிக்கடி திரும்ப ஆண்டவங்களுக்கு தள்ளிடுறாரு கொஞ்ச நேரத்தில். இப்போ சொல்கிறாரு, இன்னும் மகனே டெவலப் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன டெவலப் ஆகும் எனக்கு புரியல. இப்போ காடு வாவாந்து வீடு போகுது. ஆனால் சொல்கிறாரு, நீ இன்னை வரைக்கும் டெவலப் தான். என்னையா இன்னை வரைக்கும்? நேற்று ஒரு ஃபேஸ்புக் அனுப்புகிறான். உன்னை நான் என்னென்னோ போடுறான். உன்னை அங்கே போடுறேன், உன்னை இங்கே போடுறேன், உன்னை இங்கே போடுறேன், இங்கிட்டு போடுறேன், சிஎம்ஸில் போடுறேன், ஐடியில் போடுறேன், என்னென்னோ சொல்கிறான் அவன். சொல்லுங்கள். இதெல்லாம் எங்களை டெவலப் பண்ணுது. சத்தமாக சொல்லுங்கள். நான் இங்கேருந்து பேசலைங்க, இங்கேருந்து பேசுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, அவர் அனுமதிக்கிறார் என்றால் அதில் நோக்கம் உண்டு. எல்லாம் சொல்லுங்கள். சத்தமா. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. அவர் அனுமதிக்கிறார் என்ற என்ன உண்டு அதுல? சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க. பெயின் இன் தி வேலி. சொல்லுங்க. பள்ளத்தாக்கே வலிகள் தான், வேதனை தான், மன அழுத்தம் தான். ஆனா ஒரு நாள் வரும், இந்த கல் எங்க தான் வரும்? நான் செதுக்கப்படுறேனே, நான் எங்க இருப்பேன் ஒரு நாள்? எல்லாம் தலைவர் சொல்லுங்க. அண்ணாந்து உயரமான உன்னதமான மேலான இடத்துல இருப்பேன். கடைசியான சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த பள்ளத்தாக்கில தான் அவர் வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன். வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் படிங்க. வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஆமேன். ஹலோ. ஒரு நல்லா தெரியும், இது மாதிரிலாம் வச்சிருந்தா உன்னை ஒன்றும் கற்றுக்க மாட்டேன். படிக்கிறீங்களா? இன்னொரு முறை. எங்கே எங்கே? வாழ்விலா தாழ்விலா? உயரத்திலா பள்ளத்திலா? சத்தமா சத்தமா.
அங்கதான் God teach me. உலகத்துல பாடம் சொல்லி கொடுத்து பரீட்சை வைக்கிறாங்க. இயேசுநாதர் பரீட்சை வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இவங்க டீச்சரா இருந்தாங்கல்ல, பாடம் சொல்லி கொடுத்து அவங்க பரீட்சை வச்சிருப்பாங்க. அப்படிதான் சிஸ்டர், பரீட்சை வச்சு பாடம் சொல்லி தருவீங்களா? பாடம் சொல்லி கொடுத்து அவன் சிங்கிள் மார்க் எடுக்கிறான். புரியல? பாடம் சொல்லி கொடுத்து டியூஷன் வேற, பாடம் சொல்லி கொடுத்து டியூஷன்ல வச்சு அவன் சிங்கிள் மார்க் எடுக்கிறான். ஆனா ஆண்டு எடுத்த உடனே என்னதான்? சத்தமா சத்தமா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பரீட்சையில் பாஸ் பண்ணவங்களும் ஆமீன் சொல்லுங்க, ஃபெயில் ஆனவங்களும் ஆமீன் சொல்லுங்க. பாஸ் பண்ணவங்கலாம் இல்லை, பாஸ் பண்ணவங்கலாம் சில நேரத்தில் ஃபெயில் ஆகிருக்கிறோம். ஃபெயில் ஆனது இல்லையா பாஸ்டர்? நீ ஃபெயில் ஆனது இல்லையா? அதில் எல்லாம் தான் இருக்கிறோம். நீங்கள் எம்ஏ பிஎடா, எம்எஸ்சி எம்எட் எக்கச்சக்கமாக படிச்சிட்டாங்க. இந்த அம்மா டீச்சரு, ஆனால் இந்த அம்மாவே ஃபெயில் ஆகிட்டாங்க. புரியல? நான் ரொம்ப அடிக்கடி ஃபெயில் ஆகிடுறோம். ஒரு நாள் ஃபெயில் ஆகிடுறேன், ஒரு நாள் பாஸ் ஆகிடுறேன். புரியலையா? கர்த்தர் எழுப்புறார் 3:30 மணிக்கு. நான் சொல்கிறேன், இப்போ தான் ஆண்டவர் தூக்கமே வருது ஆண்டவரேன்றேன். ஒரு நாளில் ஒரு அறிக்கை பண்ணுறேன் உங்களை பற்றி. நிறைய மாத்திரை போடணும்னு நினைப்பேன். இந்த மனுஷன் எவ்வளோ மாத்திரை போடுறாருன்னு இப்போ அது எனக்கே வந்துடுச்சு. இன்னும் புரியல. யாரையும் மனசால அப்படி சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. நான் ட்ரெயினில் போக பார்ப்பேன், ஒவ்வொருத்தரும் என்னங்க அள்ளி போட்டுக்கிறாங்க மாத்திரையை. அப்போ யோசித்து பார்ப்பேன், இந்த ஆள் இவ்வளோ மாத்திரை போடுறாருன்னு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் போல, முற்பகல் சிந்திப்பேன் பிற்பகல் விளையும் போல. இப்போ அது செக் பண்ணுறது வேற 3 பேர் வச்சுக்கிறாங்க வீட்டில். ஐயா போடுறாரா இல்லையான்னு. சில நேரங்கள் காசு கொடுத்து வாங்கன்றது, சில நேரத்தில் அங்கேயே இருக்குது. போடலையா உடனே பாஸ்டர் பத்தியா போடாம 2 நாள் போடாம இருக்கிற சொல்லுங்க சிஸ்டர். நீங்க டீச்சர் சிஸ்டர், அதனால பாக்குறீங்க. எங்க வீட்டுக்கார டீச்சர் இல்லையே, ரைட்? எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் நடத்துகிறார். அந்த வசனம் போடுறீங்களா? சொல்லுங்க சத்தமா. போட்டிருக்குது, நான் பள்ளத்தாக்கு போகும்போது அவர் அந்த பள்ளத்தாக்கு வந்துடுறார். நம்புறீங்களா? நீங்க இருக்கும்போது அங்கே நேஷனல் ஹாஸ்பிட்டல் வந்தார். இல்லைன்னா நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க முடியாது. அவர் அப்போலோவில் வரலைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் அந்த அந்த மருத்துவமனையில் நான் நிறைய பேர் துணி மூடுறத கண்ணால் பார்த்தேன். துணி மூடுற கண்ணால் எனக்கு 10 அடைப்பு. எனக்கு வாய்ப்பே இல்லை. துணி மூடுறதை பார்த்தேன். 18 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 18 ஆண்டுகள். சொல்லுங்க, அந்த தம்பி போடுங்க, God down in the valley. ஸோ அந்த பள்ளத்தில் சொல்லுங்க, நான் டவுன். சொல்லுங்க, நான் டவுனு, அவர் கூட டவுன் தான். நான் டவுன், அவர் அப்பா இல்லை. நான் டவுன், அவர். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, குழி அதில் போட்டு, குழின்னு போட்டிருக்குல்ல. குழிக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? குழியில் என்ன இருக்காது? போடுங்க, வெளிச்சமே இருக்காது. அந்த வெளிச்சத்தில், அந்த இருளில் அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். எப்படிங்க அந்த ஆள் செதுக்கிறான்? அதை எப்படி செதுக்கிறான்? அந்த குழியில், இருட்டில் அவனுக்கு தெரியும். he knows that the timing தெரியும். அங்கே கூட வெளிச்சத்தோடு இருக்கிறான், தெரியுமா? இங்கே வெளிச்சம் இல்லை, ஆனால் இங்கே வெளிச்சம் இருக்குது. சொல்லுங்க, இங்கே வெளிச்சம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, இங்கே வெளிச்சம் இருக்குது. எல்லாம் எழுந்திருந்து எல்லாரும் எழுந்திருந்து சொல்லுங்க. நிறைய போட்டிருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லாம் எச்சில் வரும். சொல்லுங்க, உதவி செய்ய ஆள் வர மாட்டாங்க. உதவி செய்ய சத்தம் வருவாங்களா? மனைவி வருவாங்களா? பிள்ளை வருவானா? அவன் பயப்படுவான், எங்க என்ன எடுத்துட போறேன்னு. சொல்லுங்க, நோ ஹெல்ப், நோ ஹார்ட், நோ ஹோப். நான் தமிழில் சொல்றேன். அந்த நேரத்தில் பாருங்க, அவங்க பேசுகிற பேச்சில் அப்படி இருக்கும், தெரியுமா? ரொம்ப ஜெபம் பண்ணாரு, ரொம்ப ஊழியம் பண்ணாரு. என்ன ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீ ரொம்ப பேசிட்டீங்க, அதனால தான் உங்களை பேச வச்சுட்டார் ஆண்டவர். என் காதால் கேட்டேன், நீ ரொம்ப பேசிட்டீங்க, அதனால தான் 3 மாதம் நான் பேசாமல் இருந்தேன். அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ரொம்ப பேசிட்டீங்க, அதனால தான். இப்படிதான் இருப்பாங்களா ஊழியக்காரங்க? ஒரு வந்தால் எப்படி பார்க்கிறான்? வஞ்சனையாய் பார்க்கிறான். வெளியே உச்சி கொட்டுவாங்க, ஆனா உள்ள வச்சா பத்தி ஆண்டவர் உனக்கு தேவையா? இதெல்லாம் நமக்கு. சொல்லுங்க, அவர் தான் எனக்கு ஆதாரம்.
அவர் தான் எனக்கு நம்பிக்கை. அந்த பள்ளத்தாக்கில் என்ன இருக்காது? யாரும் வருவாங்களா? நம்பி வருவாங்களா? நீங்கள் போவீங்களா? அவர் போயிட்டாரு, நீங்கள் போவீங்களா? பள்ளத்தாக்கு போவீங்களான்னு கேட்டேன். என்னங்க நீ அவ்வளோ பெரிய நல்லவரா? உங்கள் மனைவியே வரமாட்டாங்க அந்த இடத்துக்கு. ஏமா வாமா வாமான்னு சொன்னா இரியா இரியா வருவாங்களா யாராவது இடத்துக்கு? சிஸ்டர் டார்ச்சர் சொல்லுங்க, வருவாரா? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தம்பி அது போடுங்க, நோ ஹார்ட். அந்த இடத்துல ஒரு அன்பா பேசுவாங்களா? அன்பா பேசுவாங்களா? அன்பா பேசுவாங்களா? பாஸ்டர் நீங்கள் ஒழுங்காக வந்து சாப்பிட்ருக்கணும். நீங்கள் ரொம்ப அலையக்கூடாது. தத்துவம் பேசணும் தான் அதிகம். பேசினாங்க ஹாஸ்பிட்டலில் தத்துவம் பேசினாங்களா? உடம்பு நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் ஊழியன்னு போகிறீங்க, அது நிறைய எக்கச்சக்கம் பெரிய பிளாசபர் மாதிரி பேசுவாங்க. இதயம் இல்லாதவர்கள் சொல்லுங்க சத்தமா. இதயம் இல்லாத மனைவி, இதயம் இல்லாத கணவன், இதயம் இல்லாத மருமகள், இதயம் இல்லாத மாமியார், இதயம் இல்லாத பிள்ளைகள். எங்களுக்கு கூட சொல்லுவீங்களா? அது மாதிரி சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. இதயம் இல்லாத மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இப்படி சொல்லுங்க. கர்த்தர் மாற்றுவார், சூழ்நிலை மாற்றுவார், எல்லாம் மாற்றுவார். நீங்க வெளியே வந்துருவீங்க, அற்புதமா உங்களை கர்த்தர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கடைசி ஒன்று போட்டிருக்காரு தம்பி, சொல்லுங்க. இதை கடந்தால்தான் வெல்ல முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பள்ளத்தாக்கின் ஆழங்களை அவர் அறிவார், என் பள்ளத்தாக்கினுடைய காலங்களை அவர் அறிவார். நம்ம போடுறீங்களா? the depth. ரெண்டாவது the duration. சொல்லுங்க, எல்லாம் போட்டிங்க பார்த்தீங்களா? இல்லை முன்னால சொல்லுங்க. ஆழங்கள் தெரியும், காலங்கள் தெரியும். இந்த பள்ளத்தாக்கு தான் என இன்னும் சிறப்பான ஒரு மனிதனாய் சொல்லுங்க. இன்றைக்கு பள்ளத்தாக்கு, இன்னைக்கு குழியில் இருக்கிறேன், நாளைக்கு கோபுரத்தில் இருக்க போறேன். கரங்களை உயர்த்தி, இன்னைக்கு குழியில் இருக்கிறேன். உலகம் 1000 கமெண்ட்ஸ் கொடுக்கும், 1000 கமெண்ட்ஸ் கொடுக்கும், நிறைய கொடுக்கும். ஒரு பாஸ்டர் சொல்லிக்கிறார், ஒரு பாஸ்டர் ஸ்டீபன் தேவ்குமார் கொரோனா செத்து போயிட்டாரு. சத்தியம், ஸ்டீபன் தேவ்குமார் கொரோனால செத்து போயிட்டாரு. என்னோட உடன் ஊழியர் அவர், திருச்சி பக்கத்தில். ஸ்டீபன் தேவ்குமார் கொரோனால செத்து போயிட்டார். புரியல இல்லை? ஆனால் ஒன்று தெரியும், சொல்லுங்க. தேவன் இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமா நம்ம டெவலப் பண்றாரு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பள்ளத்தாக்கே நீ வாழ்க, சத்துருவே நீ வாழ்க, வேதனையே நீ வாழ்க, இருளே நீ வாழ்க. என்னை பத்தி பேசுறவங்கலாம் வாழ்க. ஏன் தெரியுமா? அவங்க பேசிட்டே இருப்பாங்க, நான் டெவலப் ஆகினே இருப்பேன். சொல்லுங்க, டெவலப் ஆகினே இருப்பேன். சொல்லுங்க, டெவலப் ஆவேன். வாழ்க்கையில் டெவலப் ஆகிடுவேன், ஊழியத்தில் டெவலப் ஆகிடுவேன், இதில் கூட டெவலப் ஆகிடுவேன். ஆமீன். சொல்லுங்க. பெருக்கம், ஆவியிலே பெருக்கம், ஆத்துமாவிலே பெருக்கம், சரீரத்தில் பெருக்கம். ஆசிரியர்கள் எல்லாம் போயிட்டாங்களா? பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் துள்ளுதையா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ. எல்லாம் சேர்ந்து பாடும். துதித்து 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 தூயவர் உம்மை நான் பாடுவேன். மாறிடாத என் இயேசையா,
துதித்து 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 பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் பயமில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் துள்ளுதையா. துதித்து எல்லாம் வாய் திறந்து துதித்து துதித்து பாடுவே. God knows the depth. பள்ளத்தாக்கின் ஆழங்களை அவர் அறிவார். He knows the duration. நம்முடைய காலங்களை அவர் அறிவார். There is a place God develops. அங்கதான் என்ன உருவாக்குகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஒரு நாள் வரும், I will be on the topmost. சிகரத்தின் உச்சியில் என்னை கர்த்தர் வைப்பார். உலகமே அண்ணாந்து பார்க்கும். யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் என்னை ஏளனமா பேசினாங்களோ, ஒரு நாள் வரப்போகிறது. God is going to develop my life. சொல்லுங்க, உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். உலகமே பார்க்க போகிறது. சொல்லுங்க, கொஞ்ச காலம். சொல்லுங்க, கொஞ்ச காலம். சொல்லுங்க, கொஞ்ச காலம் என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார், உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறார், அவருடைய பிள்ளையாய் என்னை உருமாற்றம் செய்கிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, அழுகையின் பள்ளத்தாக்கு, வியாதியின் பள்ளத்தாக்கு, பொருளாதாரம் என்னும் பள்ளத்தாக்கு, குடும்ப உறவுகளில் பள்ளத்தாக்கு, அத்தனை பள்ளத்தாக்கையும் நீர் மாற்ற முடியும் ஆண்டவரே. Because you are there. நீர் அங்கு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அங்கு இருக்கிறீர், நீர் அங்கு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட நீங்க டிராவல் பண்றீங்க ஆண்டவரே, எங்களோட நீங்க டிராவல் பண்றீங்க. மணலிலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருக்கிறீரே. யாரெல்லாம் பள்ளத்தாக்கின் வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கிறாளோ, இயேசுவின் நாமத்திலே அதை உருவ கடந்து நீரூற்றாய் மாற்றுவீராக. அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றுவீராக. ஜனங்களை அப்படியே ஆசீர்வதியும். அடியான் அடியாள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் அருமையான தேவை செய்தியை கொடுத்த போதகரோடும் அவருடைய குடும்பத்தோடும் திருச்சபையோடும் ஊழியங்களோடும் கிறிஸ்து இயேசுவின் வருகை வரைந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அருமையான போதகர் அவர்களுக்கு சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதி